வணக்கங்க. இந்த ஹோசூர் வைப்ஸ் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ, முதல் வீடியோ. ஸோ சொதப்பாமல் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்னு. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஹோசூர் வைப்ஸில் இந்த செடி நட்டுறதை பற்றி கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம். December 1st 2021 இயரில் தான் ஆரம்பித்தேன். அண்ட் நல்லா தான் போயிட்டு இது வரைக்கும். அதை பற்றி கொஞ்சம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாம். நம்ம கார்த்திக் அரவிந்தன் ஒருத்தர் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவராக இருக்கார். அடிக்கடி ஹோசூர் பற்றி முன்னேற்றங்களை பற்றி கொஞ்சம் ஐடியா கொடுத்துருப்பாரு. அதில் கொடுத்த ஒரு ஐடியா தான் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டு, ஷாப்ஸ் இந்த மாதிரி போய் நம்ம ஏன் செடி நட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்டார். அதெல்லாம் நல்ல ஐடியா தாங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன திருப்பி கேட்கலாம், நீ என்ன செஞ்ச அப்படின்னு. அதாவது நம்மளும் ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பிச்சு பார்ப்போம், அதில் என்ன எவ்வளோ கஷ்டம் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சது. ஸோ 2021 December 1st வந்து ஆரம்பித்தேன். இது வரைக்கும் ஒரு 28 பிளான்ஸ் நான் வந்து நட்டு வச்சாச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 6 வந்து சீடாக பண்ணேன், விதைகள் மாதிரி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே பிளான்ஸ் தான். சீட் பண்ணது அந்தளவுக்கு க்ரோத் காமிக்கல. நானும் போய் தேடுறேன். அந்த நட்டு வச்ச இடமே வந்து அந்தளவுக்கு தடையும் தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு வளரவும் போகலாம். மீதி இதெல்லாம் ஓரளவுக்கு க்ரோத் காமி, சில இதெல்லாம் வந்து அந்த ஃபுல் க்ரோத் காமிக்கல. பட் இருந்தாலும் விட்டுறக்கூடாது. சில தொழில்கள் வரதான் செய்யும். பட் பாசிட்டிவாக சில விஷயம் நடக்குது, அதனால் அதை கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளான்ஸ்லாம் வந்து எனக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து டொனேட் பண்ணுறாங்க அப்பப்போ. ஸோ அதில் முக்கியமான ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆரோன் அப்படின்னு ஒருத்தர். அவர் ஒரு கேப்டன் அசாரியா சில்ட்ரன் ஹோம்னு தலையில் அத்தலவாடின்னு ஒரு வில்லேஜில் தான் இருக்காங்க. அவர் தான் வந்து அவங்களோட அந்த ஹோமில் வந்து ஒரு பெரிய தோட்டமே இருக்குது. அதிலேருந்து கீழே விழுகிற அந்த விதைகள் அது கொஞ்சம் செடியாக வளர்ந்துருச்சுன்னா அதை எடுத்து குட்டி குட்டியான கவரில் போட்டு எனக்கு கொடுக்குறாரு. ஸோ இது ஒரு ஈகோசிஸ்டம் மாதிரி தான். அது வேஸ்ட்டாக போகாமல் நான் எடுத்து வந்து நட்டு ட்ரை பண்ணுறேன். அதில் சில இது வேஸ்ட்டாக போகலாம், பட் மீதி இருக்கிறதெல்லாம் பொழைக்குது. அது வந்து நிறைய பறவைகளுக்கும் நிறைய பூச்சிகளுக்கும் ஒரு வீடாகவும் மாறுது, உணவும் தருது. ஏன்னா நம்ம பிளான் பண்ணுறது பிளான்டிங் இல்லைங்க, பறவைகளும் பூச்சிகளும் பண்ணுறது தான் பெரிய பிளான்டிங்கு. ஸோ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணாங்கிற ஒரு சிஸ்டத்தில் தான் வந்து இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இது ஸ்டெப்ஸே ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த சாப்ளிங்ஸை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 பாக்ஸில் சூப்பராக எனக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஆரோன் ப்ளஸ் அந்த ஹோமில் இருக்கிற சில குட்டி பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க வந்து சேர்ந்து பண்ணது தான். இது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா சூப்பராக பாக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஒரு பாக்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். பாக்ஸ் கேரி பேக் மாதிரிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த டிசைனு. இது இன்னொரு டிசைன், இது ஒரு டிசைன் இருக்குது. அடுத்தது இது வந்து இன்னொரு கேரி பேக் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி யூஸ் பண்ணணும்னு யோசிக்கிறேன், டேமேஜ் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே இருக்கிற எல்லா பிளான்ட்ஸையும் எடுத்து இங்கே நான் வைக்கலான்னு இருக்கேன். இது ஆல்ரெடி ஒரு கம்போஸ்டிங் மாதிரி தான். வேஸ்ட்டாக போனதெல்லாம் எடுத்து இங்கே போட்டிருக்கோம். அதுக்கு இனி கம்போஸ்டிங் மாறும். அண்ட் இங்கே இருக்கிறது ஒன்று எடுத்து நான் வைக்க போகிறேன். ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் செடியும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இப்படி இந்த குரூப் பண்ணி வைக்கணும். புங்கை மரம் பார்த்தேன், அப்புறமா கசகசா, தேன் பழம், நெய் பழம் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் பார்த்தேன். அண்டு புளி மரம் 2 பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ இது புளி மரம் தான், கொஞ்சம் தான் தெளிவிட்டுருக்கு. அப்புறம் ரோஸ் ஆப்பிள் பார்த்தேன். ரோஸ் ஆப்பிள் அது பன்னீர் பழம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பொங்கல் தான். பொங்கல் நம்ம குரூப்பாக வைக்கணும். இது பன்னீர் பழம். இது ஸோ அந்த தலையில் இருக்கிற அந்த ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து அவங்க எல்லாம் நேச்சுரலாகவே வளருதுங்க, நல்லாவே வளருது. ஸோ அதிலேருந்து தான் வந்து நம்மளுடைய சொன்ன மாதிரி கொஞ்சம் சாப்பிங் எடுத்து தராரு அருண். அது ஆல்ரெடி நான் போகும்போதெல்லாம் ரொம்ப இந்த அக்ரிகல்ச்சர் சைடில் செம்மையாக இன்ட்ரெஸ்ட் காமிப்பார், ஃபார்மிங் சைடெல்லாம். ஸோ அவர்கிட்ட எதார்த்தமாக சொன்னேன் இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன்னு. ஆனால் அதுக்கு நான் சொல்லி முடித்து அடுத்த சாப்பிங் எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. டக்குன்னு கால் பண்ணி இந்த மாதிரி ஆனால் நான் செய்கிறேண்ணா, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கவர் சைஸில் வந்து, ஏன்னா என்னோடய சைக்கிளில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன கேரேஜ் மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அதை வைக்கணுன்னா பெரிய கவர் வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் சின்ன கவர் வேணுன்ற போது அவங்க இதுலேயே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் ஜபின்னு, அவர்கிட்ட இந்த கவர்ஸ் இருந்ததுனால இந்த பர்டிகுலர் டைம், ஏன்னா இது வந்து நான் இங்கே இருக்க லோக்கல் நர்சரியில் எல்லாத்தையும் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயுமே வந்து இந்த சைஸில் வந்து கவரே கிடைக்கல, குட்டி சைஸில். ஸோ அவர்கிட்ட இருந்தனால அவர் எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதுதான் அருண் வந்து அதில் அந்த சாயிலெலாம் ரெடி பண்ணி அந்த சாயிலில் வந்து இதை போட்டு
கொஞ்சம் செடி மாதிரி வளர்ந்த பிறகு எனக்கு கொடுக்குறாரு. இந்த வாட்டிக்கு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஒரு ஆலமரம் தான் கொடுத்துருக்காரு. அது கொஞ்சம் பெரிய கவர். ஸோ நான் அந்த பெரிய கவர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சைக்கிள் கேரேஜ் ரெடி பண்ணணும். ஸோ அது யோசிச்சு வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு. அதை செய்யும்போது அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ இது ஒரு ரோஸ் ஆப்பிள் தான். ரொம்ப குட்டியாக இருக்கும்போது என்னென்னு தெரியல, கொஞ்சம் வளரும் போது தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு அது பிரான்ச்செல்லாம் பார்த்தோன்னா புங்க மரம் மாதிரி தான் இருக்குது பார்க்க. அப்போ புங்க மரம் தான் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தேன். ஏன்னா புங்க மரம் வந்து குளிர்ச்சி மட்டும் இல்லை, அது நாய்ஸ் பொல்யூஷனுக்கும் ஏர் பொல்யூஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த இலை பார்த்திங்கன்னா நிறைய கொத்தாக இருக்கும். ஸோ அந்த இலை வந்து நிறைய இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும்ல, ஏசிலலாம் இந்த மாதிரி ஏசி ஏர் கண்டிஷனில் இந்த கான்செப்ட் தான். நிறைய இலை இருக்கும்போது காற்று வந்து இந்த நிறைய இலைகளை டச் பண்ணி அப்புறமா இந்த பக்கம் வரும்போது அந்த பக்கம் வரும்போது அது ஃபில்டர் ஆகி வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த காற்றுல இருந்த டஸ்ட்டெல்லாம் வந்து அந்த இலை அப்சர்வ் பண்ணிக்குது. சேம் கான்செப்ட் தாங்க இதுக்கும், ஏர் பொல்யூஷனுக்குமே நாய்ஸ் பொல்யூஷனுக்குமே. நிறைய இலைகள் இருக்கும்போது சவுண்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதே கான்செப்ட் தான். ஸோ அதனால் அந்த மாதிரி செடிகள்னு சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி சில செடிகள்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இதில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. வர்ஷான்னு ஒரு பொண்ணு, அப்புறம் சாகுபடின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து மல்லிகா நினைக்கிறேன். மல்லிகா. அவங்களும் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் சஜெஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், ரோட் சைட்னா எக்ஸாக்டாக ரோட் சைட் கிடையாது, பண்ணால் பெட்டராக இருக்குன்ற போது அவங்க வந்து இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணும்போது சரி இதை கிடைக்குமான்னு கேட்கும்போது எங்கிட்ட நிறையவே இருக்குது, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் அப்படியே ஆரம்பிச்சது. ஸோ சப்போர்ட்டிங் பீப்புள்ஸ் இருக்கும்போது நம்ம இன்னும் நல்லாவே தாராளமாக செய்யலாம்ல. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். வச்சுட்டு இடம் பக்காது போல இருக்குது. நம்ம 52 சாப்ளிங்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னும் ஆல்ரெடி அவர் கொடுத்த 2 இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ அதையும் பிளான் பண்ணணும். எல்லாத்தையும் வைப்பதற்கு இடம் இருக்கிறதா, இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு 4 இருக்குது. நீங்கள் பிளான்டிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கே பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு பிளான்டிங்கில் ஏதாவது சஜஷன்ஸ் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து எனக்கு கொடுங்க. ஐ எம் லுக்கிங் ஃபார் மோர் ஐடியாஸ். எல்லா வீடியோவில் நான் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். ஐம் எக்ஸ்பெக்டிங் மோர் ஐடியாஸ். யாருக்கெல்லாம் நிறைய எனக்கு நேற்று ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணியிருந்தார். அவர் வந்து பேம்பு ட்ரீஸ் பிளான் பண்ணி கேட்காங்க. எனக்கு அதை பற்றி தெரியலங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஈஸியாக இருந்துச்சுன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல என்வரான்மெண்ட்டுக்கும். அதனால் அந்த மாதிரி எது இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு தான் ஐடியா. நான் செடி நட்டு தான் மழை வரும்னு அவசியம் இல்லைங்க, அது இன்டென்ஷன் கிடையாது. நம்ம நட்டுறதுனால வந்து நிறைய பறவைகளுக்கும் புழுக்களுக்கும் வந்து சாப்பாடும் தங்கிறதுக்கு இடமும் கிடைக்கிது. அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க. எந்த வேலை சொல்லுங்கள், பிளான்டிங்ஸ் நிறைய பிளான்ட் வர்றது வந்து அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஹெல்பிங் தான் அவங்களுக்கு. அவங்க தான் நம்மளுக்கு பார்ட்னர். ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. ஆனால் 2 மட்டும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. கொஞ்சம் டைட்டாக பேக் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். பண்ணிக்கலாம். இப்போ நான் வைக்கிற மெத்தடே கரெக்டாக இல்லைன்னா எனக்கு கரெக்டாக தெரியாதுங்க. சப்போஸ் நான் வைக்கிறது கரெக்ட் இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை இன்ஸ்டாகிராமில் கூட என்ன டேரெக்டாக மீட் பண்ணி எனக்கு ஐடியாஸ் கொடுங்க. எது பெஸ்ட் மெத்தடோ அந்த பெஸ்ட் மெத்தட் நான் ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்கேன். ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய மரங்களாக மாறுறதுக்கான ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ முடியுமோ பத்திரமா இதை போய் அதே மாதிரி சேர்க்கணும் சென்ஸ் அதுக்கான லொக்கேஷன் எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து அதை நட்டு போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த 52 செடிகளும் யூஸ்ஃபுல்லாக மாறணும். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஓகே, எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சாச்சுங்க. என்னால் என்ன குரூப் பண்ண முடியல, பட் ஆனால் எல்லாமே ஒரு இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 52 சாப்ளிங்ஸை வந்து ஒன்றா ஒரே இடத்துல வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி புங்க மரம், கசகசா, ஒரு நெய் பழம் சொல்லுவாங்க. அப்புறம் இது ரோஸ் ஆப்பிள் இருக்குது. அப்புறம் டேமரன் புளி மரம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆலமரம் கொடுத்துருக்காரு, அதை நான் இங்கே வைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஆலமரம் கொடுத்துருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. இதை தனியாக இடத்துல வைக்க போகிறேன். இதில் எங்கே வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரே இதேமாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் வைக்க போகிறேன். இதை இங்கே வச்சுக்க போகிறேன். இங்கே ஆல்ரெடி வந்து அருண் கொடுத்த 2 சாப்ளிங்ஸ் எனக்கு பெண்டிங்கில் இருக்குது. இதை முடிக்கணும். நான் ஒரு ரோஸ் ஆப்பிளும் ஒரு புங்க மரமும் இருக்குது. அப்புறம் இது வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேங்க புதுசாக. ஆரஞ்சு பழம் மரம் வைக்கலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்ட ஆரஞ்சை விதை எடுத்து இதுக்குள்ளே போட்டிருக்கேன்.
இது எந்த அளவுக்கு அவுட்புட் வரும்னு தெரியல. ஒரு குட்டியான வந்திருக்கு. இது ஆரஞ்சு பழம் தானவா இல்லை வேறு ஏதாவது இந்த மண்ணிலே இருந்து ஏதாவது கீரை வளர்ந்துருக்கான்னு தெரியல. ஸோ வளர்ந்த பிறகு தான் தெரியும். ஒன்று 2 சீட் போட்டு வச்சுருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ இதாங்க அந்த 52 சாப்ளிங்ஸும் ஒரு ட்ரேல வச்சாச்சு. இது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிளேஸில் நான் நட்டு வைக்க போகிறேன். இது பெரிய பெரிய மரங்களாக மாறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. கொஞ்சம் நான் தான் கற்றுட்ருக்கேன் எப்படி நட்டு வைக்கிறது, எப்போ தண்ணி ஊற்றுறதுலாம். ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நான் அதை படிச்சுட்டு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இந்த சாப்ளிங்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆரோன் அண்ட் சிஎல் கோபின்னு ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் புங்கமரம் கொடுத்துருந்தாங்க. இவங்க 2 பேரும் இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க. சிஎல் கோபி கிட்டத்தட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் புங்கமரம் கொடுத்துருந்தாரு. அவரோட வீட்டில் வளர இடத்துலேயே கீழே விழுகும் போல இருக்குது. அதில் சில இதை எடுத்து எனக்கு கொடுத்துருந்தாரு. அதில் எடுத்து கரெக்டாக அந்த கவரில் போட்டு பண்ணணும். ஸோ இதுக்கு 2 எடுத்து பண்ணியிருக்கேன். மீதி தான் இருக்குது. ஒன்று ரெடி பண்ணுறேன். அம்மா தான் ரெடி பண்ணி தராங்க எல்லாத்தையும். இங்கே வந்து ஆரோன் வந்து எனக்கு இந்த சாப்ளிங்ஸ் ரெடி பண்ணி தராரு. ஸோ இது அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ணுங்கள். அவங்க சைடில் எனக்கு ஐடியா கிடைச்சாலும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் நம்ம ஹொசூருக்கு என்ன செய்ய முடியுமோ செய்வோம். நீங்களும் எனக்கு கூட ஜாயின் பண்ணுங்கள். லெட்ஸ் கீப் ஸ்ப்ரெடிங் லவ், ஹாப்பினஸ். அன்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. பாய்.